2024ஆம் ஆண்டு தேசிய ஆசிரியர் விருது மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களுடைய கரங்களால் பெறப்போவதை நினைத்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி அப்படின்றது முதுமொழி. அதற்கிணங்க மாணவர்களுக்காக என்னுடைய பணியை அர்ப்பணிக்க என்னால் முடிந்த அளவான செயல்களை நான் செய்து வருகிறேன். மாணவருக்கும் ஆசிரியருக்குமான இடைவெளியை குறைக்க, தகர்க்க நான் எடுத்த முதல் முயற்சி இந்த சீருடை அணிவது. இந்த சீருடை அணிவதன் மூலிமா மாணவர்கள் தன்னையும் என்னையும் அவங்க கூட ஒரு கூட்டாளியா சேர்த்துக்கிறாங்க. அதனால மாணவர் உலகத்துல நான் எளிமையா புகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இதனால நான் என்ன கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதை எளிமையாகவும் மிக இனிமையாகவும் மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன். மாணவர்களும் இனிமையாக கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே ஏற்படுகிறது. பல்வேறுபட்ட கலை வடிவில் நான் மாணவர்களுக்கு கல்வியை போதிச்சுட்டு வரேன். குறிப்பாக நாடகம், பொம்மலாட்டம், கதை, விளையாட்டு, பாட்டு, நடனம், இப்படி பல்வேறுபட்ட கலை வடிவில் நான் மாணவர்களுக்கு கல்வியை போதிச்சுட்டு வரேன். நான் வகுப்பறைக்குள்ள திருக்குறளை கற்பிக்கும் போது ஒரு திருவள்ளுவராக வேடமணிந்து போய் கற்பிக்கிறேன். அது வகுப்பறையை ஒரு உயிர்ப்புள்ளதாக ஆக்குது. ஏன்னா இன்ன வரைக்கும் நம்ம திருவள்ளுவரை புகைப்படமாகவோ ஒரு சிலையாவோ தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு வடிவமாக போய் சேர்க்கும்போது மாணவர்கள் திருவள்ளுவரை நேரில் பார்த்த ஒரு அனுபவமாக கருதி அந்த வகுப்பறை உயிரோட்டமுள்ள வகுப்பறையாக மாறுது. அதே போல் ஔவையாராக நான் வகுப்பறைக்கு சென்று வேடமணிந்து ஆத்திச்சூடியை நடத்தியிருக்கிறேன். மன்னர் வேடமணிந்து வரலாற்று சம்பந்தப்பட்ட ஒரு பாடங்களையும் நடத்தியிருக்கிறேன். இந்த மாதிரி கலை வடிவில் நான் கல்வியை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் பொம்மலாட்டம் மிக பழமையான ஒரு கலை. பெரியவர் முதல் சிறியவர் வரை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு கலை பொம்மலாட்டம். அதில் குறிப்பாக தோல்பாவை. இந்த தோல்பாவை சங்க காலங்களில் முற்காலங்களில் சுதந்திர போராட்டத்திற்காக இந்த தோல்பாவையை ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக பயன்படுத்துனாங்க. ஆனால் இப்பொழுது அதை கல்விக்கான ஒரு ஊடகமாக தோல்பாவையை நான் பயன்படுத்திட்டு வரேன். தமிழகத்திலே தோல்பாவை கலைஞர்கள் ரொம்ப மிக குறைவாக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்காங்க. அந்த கலைகளும் குறைஞ்சிட்டே வருது. இந்த கலையை மீட்டெடுக்கும் விதமாகவும் இந்த கலை வடிவில் கல்வியை கொண்டு போய் சேர்க்கும் விதமாகவும் மாணவர்களுக்கு இந்த தோல்பாவை மூலமாகவும் கல்வியை போதித்து கொண்டு வருகிறேன். அது மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கிற அநேக கிராமங்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இந்த தோல்பாவை கூத்தையும் பண்ணிட்டு வரோம். பெண் கல்வியினுடைய முக்கியத்துவம், குழந்தை திருமண ஒழிப்பு, குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு, இது குறித்த முக்கிய கருத்துக்கள் நிறைந்த ஒரு நாடகங்களை தோல்பாவை கூத்து மூலிமா நாங்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு பண்ணி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த செய்து கொண்டிருக்கிறேன். இந்த விருதை நான் பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய மாணவ செல்வங்கள். அவர்களுக்குத்தான் இந்த விருதை நான் சமர்ப்பிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அதோடு என்னோடு பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள், எனக்கு ஒத்துழைப்பாக இருந்த ஆசிரியர்கள், இந்த பள்ளியிலே நான் சுதந்திரமாக செயல்பட்டு அனைத்து காரியங்களையும் செய்ய ஒத்துழைத்த தலைமை ஆசிரியர் உட்பட அனைவருக்கும் நான் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊர் பொதுமக்கள் இவர்களுக்கு முக்கியமாக நன்றி சொல்லணும். ஏன்னா மிகுந்த ஒத்துழைப்பை ஊர் பொதுமக்கள் ஆசிரியர் எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் நான் இவ்வளவும் செய்ய முடிஞ்சது. இந்த விருதுக்கு காரணமான அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.